டேய் அருணே, அருணே, அப்பாவுக்கு படபடன்னு வருதுடா. ஒன்றும் இல்லைப்பா. இல்லடா, நெஞ்சு ரொம்ப வலிக்குதுடா. அப்பாவால முடியலடா அருணே. அப்பா போயிட்டா தம்பியை பார்த்துக்கோடா. ஏன்பா இப்படி பேசுகிறேன்? உனக்கு எதுவும் ஆகாதுப்பா, நான் இருக்கேன்ப்பா. டேய் அருணே, ஆம்புலன்ஸ் வந்துருச்சுடா, அப்பாவை தூக்கு. நீங்கள் வெளியே வெயிட் பண்ணுங்க சார், நாங்கள் பார்த்துக்குறோம். அப்பா எப்படியா காப்பாற்றிடுங்க மேம். பேஷண்ட் கூட வந்தவங்க எங்க? நாங்கள் தான் மேம். அப்பாவுக்கு ஒன்றும் இல்லை மேம். நான் சொல்கிறத பதட்டப்படாமல் கவனமாக கேளுங்க சார். சாரி டு சே திஸ், உங்கள் அப்பா ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது. இன்னும் 1 இயரில் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியே ஆகணும். இல்லைனா உங்கள் அப்பாவை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம் சார். ஹார்ட் டோனருக்கு நாங்கள் எங்கே மேம் போகிறது? கவலைப்படாங்க சார், ஹார்ட் டோனரை நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறோம். ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் ஆப்ரேஷனுக்கு 45 lakhs செலவாகும். ஆப்ரேஷன் பண்ணுற வரைக்கும் கண்டிப்பாக மெடிக்கேஷன் எடுத்தே ஆகணும் சார். அப்புறம் அது வரைக்கும் அப்பாட்ட எதுவும் அதிர்ச்சியான விஷயங்கள்லாம் சொல்லாதீங்க. ஓகே மேம், முடிஞ்ச வரைக்கும் அப்பாவுக்கு வேணும் ஆப்ரேஷன் பண்ணிடுறோம் மேம். 45 லட்சத்துக்கு என்ன பண்ண போற? ஹெல்த் இன்சூரன்ஸில் 25 லட்ச ரூபா க்ளைம் பண்ணிக்கலாம்டா. அது போக லேண்டை வச்சு பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணிடுவோம்டா. கவலைப்படாத, இதை வச்சு அப்பாவை காப்பாற்றிடலாம். 2 மாடும் காலங்காத்தாலே பொறுப்பே இல்லாமல் இருக்குங்க பாரு. நான் தான் கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன். இதுங்க யாராவது போய் கடையை திறக்கலாம்ல. டேய் அருணே, எந்திரி, போய் கடையை தர. சரிப்பா, நான் போகிறேன். காலங்காத்தால வேலைக்கு போகாம எப்படி தூங்குறான் பாரு, எறும்பு மாடு. தெரியும், நீ மூடு. டேய் அறிவு, அண்ணனை என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? அப்பாவுக்கு அப்புறம் அண்ணன் தான் உன்னை பார்த்துக்கணும். மரியாதையா பேசு. சரிப்பா, அண்ணன் அப்படி சொல்ல மாட்டேன். எந்திரிச்சாடா அருணே. அப்பா டீ போட்டு வச்சுக்கேன் பாரு, டீயை குடிச்சிட்டு போய் கடையை தர. டேய், உனக்கு டீ உள்ளே இருக்கு, போய் எடுத்துக்கோ. அண்ணனுக்கு எடுத்து கொடு. அண்ணன் எடுத்துட்டேன்டா. ஏண்டா, ஒரு டீயை கூட எடுத்து குடிக்க மாட்டியாடா? டேய் அறிவு, விளாட போலையா? இந்தா உதயா, நான் கூப்பிடுறேன் நாங்கப்பா. சரிடா, லைட்டை போட்டா டிவியை பாரு. லைட்டை கூட போடாமல் இருக்கீங்க காலங்காத்தால. ஏய், லோன் அப்ரூவ் ஆயிடுச்சுடா. சூப்பர்ரா, இந்த காசை வச்சு அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணிடலாம். டேய் அருணே, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னை நான் கடைக்கு போக சொன்னேன். கடைக்கு போகாம அவன் கூட என்ன ஆடிட்டு இருக்க? பா, ஏன்டா சவுண்ட் விட்டுட்டு இருக்கீங்க? என்னடா ஆச்சு உங்களுக்கு? அப்பா லோன் அப்ரூவ் ஆயிடுச்சுப்பா. சூப்பர்ரா, 20 லட்ச ரூபா லோனா? சூப்பர்ரா, 20 லட்சமா? ஆமாப்பா. இதை வச்சு என்ன பண்ண போற? அப்பா, நம்ம உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணிடலாம்ப்பா அந்த பணத்தை வச்சு. உக்காருடா அறிவு, நீயும் உக்காரு. தம்பி, நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோ. அப்பா இருந்து என்ன பண்ண போகிறேன்? அப்பா இன்னும் ஒரு 4-5 வருஷம் இருப்பேனா? அப்பாவுக்கு அப்புறம் நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். ஸோ அந்த காசை பிஸ்னஸ் ஏதாவது பண்ணு. எனக்கு அப்புறம் நீ தான் உன் தம்பியையும் பார்த்துக்கணும். அந்த காசை ஆப்ரேஷன் சொல்லி கரியாக்கிறாத. அப்பா, ஏன்ப்பா இப்படி பேசுற? நான் சின்ன வயசுலேருந்து அம்மாவை பார்த்தது இல்லை. உன்னை பார்த்தா நான் வளர்ந்துருக்கேன். நீயும் இல்லைனா நான் என்னப்பா பண்ணுவேன்? ஆப்ரேஷன் பண்ணிக்கோப்பா. சரிடா அருணே, நான் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன். சரி, நீ அழுகாத, சரிப்பா. பார்த்துக்கலாம். நீ போய் டீஷர்ட்டை மட்டும் எடுத்துட்டு வா, நான் கடையவாது போய் திறக்கிறேன். இந்தாங்கப்பா. வீட்டில் பத்திரமா இருங்க அண்ணே. சரி. உதயாண்ணே ஃபோன் போட்டால் மட்டும் போய் விளையாடு. விளையாடுறப்ப பார்த்து விளையாடு. வெயிலில் ரொம்ப விளையாடாத, சரியா? சூடு பிடிச்சிக்கிறோம். நீ எதை நினச்சி ஃபீல் பண்ணிக்காதடா. அப்பா ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன், சரியா? ஹலோ மோட்டோ. ஹலோ, ஹலோ சார், கேட்குதா சார்? ஹலோ யாரு? ஹலோ சார். ஹலோ சார், கேட்குதா? சொல்லுங்க சார், சார். நான் ஏஎம்பி பேங்க்லேருந்து பேசுகிறேன். மார்னிங் உங்களுக்கு லோன் அப்ரூவ் ஆகிடுது சார். ஆமாம் சார், காலையிலே பார்த்தேங்க சார். அப்ரூவ்டு மெசேஜ் வந்துச்சா சார்? மெசேஜ் வந்துச்சு, காலையில் வந்துச்சு. ஓகே சார், கங்க்ராச்சுலேஷன் சார். உங்களுக்கு ஃபைனல் அமௌண்ட் ட்ரான்சாக்ஷனுக்கு ஒரு ஓடிபி மட்டும் வருது சார். அதை மட்டும் பார்த்து சொல்லுங்களா? ஓடிபி இப்போ எதுக்கு சார்? அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆதார் வெரிஃபை பண்ணணும் சார். அதுக்கு தான் ஓடிபி கேட்குறோம். இந்த வெரிஃபிகேஷன் வச்சு தான் சார் எங்களால் டிபிடியில் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அப்படிங்களா சார்? இது ஓடிபி சார், உங்கள் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் தான் சார் ஓடிபி கேட்குறோம். சரிங்க சார், அதனாலலாம் ஒன்றும் இல்லை சார். அதனாலலாம் ஒன்றும் இல்லை சார், இந்த ஓடிபி அனுப்புதேன். ஓகே சார், ஓகே சார்.
ஹலோ சொல்லுங்கள் சார். சார் ஓடிபி ஓடிபி சொல்லுங்கள் சார். 232638. தேங்க்யூ சார். your money will be credited as soon as possible. என்ன ஓடிபி ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்க? வேலையை மட்டும் பாடுறா, வந்துட்டான். ஹலோ Hello sir, good morning. How can I help you? காலைல லோன் அப்ரூவல் மெசேஜ் வந்துச்சு சார். Okay sir, congratulations sir. 25 லட்சம் டெபிட்டட் மட்டும் மெசேஜ் வந்திருக்கு சார். ஆனால் கிரெடிட்டட் மெசேஜ் வரல சார். சாரி சார், காலையிலேருந்து பேங்க் சர்வரில் நெட்வொர்க் டவுனாக இருக்கிறதுனால ஸோ உங்களுக்கு மெசேஜ் லேட்டாக வந்திருக்கலாம் சார். இந்த மாதிரி டெபிட்டட் மெசேஜ் வந்திருக்கு சார். ஆனால் நாங்கள் எந்த பணமும் எடுக்கல சார். உங்கள் அக்கௌண்ட் நம்பர் மட்டும் சொல்லுங்கள் சார். உங்கள் ஸ்டேட்மெண்ட்டை ரிவ்யூ பண்ணிவிட்டு வேணால் சொல்கிறேன். ஓகே சார். 2343. ஓகே சார், வெயிட் பண்ணுங்கள், செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஓகே சார். ஹலோ சார். சொல்லுங்கள் சார். உங்கள் ரெக்கார்ட் எல்லாமே வெரிஃபை பண்ணிட்டோம் சார். ஆனால் நீங்கள் தான் விட்ரா பண்ணிருக்க மாதிரி காட்டுது சார். நாங்கள் எந்த அமௌண்ட் எடுக்கல, நீங்கள் தான் ஓடிபி கேட்டீங்க. சாரி சார், we didn't ask any OTP. சார் இப்படி சொன்னால் எப்படி? நீங்கள் கேட்கலாம், வேறு யார் கேட்டிருப்பா? சார் நாங்கள் ஓடிபி கேட்கல, ஆனால் நீங்கள் தான் அமௌண்ட் எடுத்திருக்கீங்க. அப்படி யாரும் எடுக்கலையே சார். நாங்கள் ஏதோ சார் ஓடிபி நாங்கள் கேட்கல சார். ஸோ வி ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட் சார். ஸோ ப்ளீஸ் கான்டாக்ட் த சைபர் செக்யூரிட்டி டீம். தேங்க்யூ ஃபார் காலிங் யூஎம்பி பேங்க். சார் ஏய் என்னடா ஆச்சு? யார்ட்டடா அக்கௌண்ட் டீடைல்ஸ் சொல்லிட்டு இருக்க? இந்தா முத தண்ணி குடி. உட்காரு. நமக்கு லோன் அப்ரூவ் ஆச்சுடா தம்பி. அது டெபிட்டட் மெசேஜ்னு காலையில் வந்ததுடா. ஆனால் நம்ம யாருமே பணம் எடுக்கலடா தம்பி. டெபிட்டட் மெசேஜ் மட்டும் எப்படி வந்துச்சுன்னு தெரியலடா தம்பி. சரி அப்பனா பேங்க் கால் பண்ணி கேளு. இல்லடா, பேங்க் வந்து ரெஸ்பான்சிபிள் இல்லைன்னு சொல்லிட்டாங்கடா. சைபர் கிரைம் கால் பண்ண சொல்றாங்கடா. சரிப்பா அதை பண்ணு. டேய், சைபர் கிரைம் கால் பண்ண முடியாதா? சைபர் கிரைம் கால் பண்ணா அப்பாவுக்கு தெரிஞ்சிரும்டா. அப்பாவுக்கு தெரிஞ்சா அப்பா ஸ்ட்ரெஸ் ஆகி அவருக்கு அட்டாக் எதுவும் வந்துச்சுன்னா தாங்க முடியாது தம்பி நம்மளால. சரி அறிவு, என் மனசே சரியில்லை, நீ வேண்ட பார்த்துக்க. ஹலோ. சொல்லுங்கண்ணே. எப்படா விளாட வருவ? இங்க யாருமே இல்ல. இல்லண்ணே, நான் இன்னைக்கு வரலண்ணே. ஏன்டா, உடம்பு சரியில்லையா? இல்லண்ணே, எனக்கு ஒரு மாதிரி மனசு சரியில்லை. வீட்டில் ஒரே பிரச்சனையா இருக்கு. எது வீட்டில் பிரச்சனையா? ஏன்டா, அப்பாவுக்கு எதுவும் ஆச்சா? என்ன பிரச்சனை? இல்லண்ணே, அண்ணனுக்கு தான். அண்ணனுக்கா? என்னாச்சு? சர்ரா, எதனால நேரில் வந்து சொல்லு. இந்த நேரில் வரேண்ணே. டேய் அறிவு, பயல் வர வரைக்கும் பால் போடுறா. டேய் இங்க வாடா. என்னடா ஒயிடா போட்டுக்கிட்டு இருக்க? ஏன்டா ஒயிடா போட்டுக்கிட்டு இருக்க? இல்லைண்ணே, அண்ணன் ஏமாந்துட்டாங்க. என்ன கேம்லிங்கா? இல்லை, ஸ்கேம் ஆயிட்டானே. என்னாச்சு? இந்த மாதிரி ஓடிபி ஷேர் பண்ணி காசு போயிருச்சு. எடா, சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா இல்லையா? இல்லைண்ணே, சைபர் கிரைமில் சொல்ல முடியாதுண்ணே. உங்களுக்கே தெரியும் அப்பாவுக்கு அதிர்ச்சியான விஷயத்த சொன்னால் பிரச்சனை அப்படின்னு. அதானே இப்போ நானும் என் அண்ணனும் என்ன பண்ணன்னு தெரியாமல் முடிச்சுட்ருக்கோம். என்ன எங்கள் மாமாட்ட வேணால் பேசி பார்ப்போம். அன்அஃபிஷியல் ஏதாச்சும் ட்ரை பண்ண முடியுதான் பார்ப்போம். ஹலோ மாமா. சொல்லுவாப்ல. ஒன்றும் கவலைப்படாதா, எங்கள் மாமாக்கிட்ட பேசியாச்சு. நாளைக்கு அவங்க வீட்டில் போய் பேசுவோம். சரிண்ணே, பிரச்சனையை முடிச்சிடலாம். சரி இப்போ நான் லாடவா இல்லை வீட்டுக்கு போவானே? அது ஓ இன்சிடென்ட்டா. உங்கள் அண்ணன்ட்ட ஃபோன் போட்டு சொல்லலாம்னு சொல்லு, இல்லை வீட்டில் போய் சொல்லலாம்னு சொல்லு. சரி, நான் இப்போ ஃபோன் போட்டே சொல்லிடுறேன். இந்தா இப்போ ஃபோனை போடு. அறிவு, இப்போ நான் கூப்பிட்டு வரேன், என் காரில் போயிடுவோம். சரிண்ணே, உங்கள் கார்லேயே போயிடுவோம். வாங்க ப்ரோ. மாமா. உள்ளே வாங்கப்ல. மாமா நேற்று சொன்னேன்ல மாமா, அவங்க தான் அவங்க. நான் பார்த்துக்கிறேன். அத்தை ஒன்று கீழே கூப்பிட்டாங்க, கீழே போ. சரி மாமா, சரி பார்த்துக்கோங்க ப்ரோ. 2 பேர் உள்ளே வாங்க. குட் மார்னிங் சார். வாங்க சீன், உட்காருங்க.
இவங்களுக்கு தான் ஆக்ஷன் பிரச்சனை. சொல்லுங்கப்பா, என்ன பிரச்சனை? அது ஒன்றும் இல்லை சார், ஓடிபி ஷேர் பண்ணி ஸ்கேம் ஆகிட்டோம். இதில் யார் ஸ்கேம் ஆனது? சார் நான் தான் சார். நீ பேச மாட்டியா? அவன் தான் பேசுவானா? என் தம்பி தான் சார். நீயே அஃபிஷியலாக கம்ப்ளைண்ட் கொடுக்கல? இல்லை சார், அஃபிஷியலாக கம்ப்ளைண்ட் கொடுத்தா அப்பாவுக்கு நியூஸ் போகும் சார். அப்பாவுக்கு நியூஸ் போனால் அப்பா ஹார்ட் பேஷண்ட் சார், அவர் தாங்க மாட்டார் சார். இது சரிப்பட்டு வராது சார், நமக்கு எதுவும் பிரச்சனையாயிரும். லெட்டர் எதுவும் வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் சொல்கிறது சரிதான், நீங்கள் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துருங்க. ஓகே சார். அவன் தம்பியும் சைன் போட சொல்லிடுங்க. நீயும் சைன் போட்டிருப்பா. ஓகே சார். இது ஓகேவா? ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஃபியூச்சர். ஓகே சார், கரெக்டாக இருக்குது. நீங்களும் ஒருக்க செக் பண்ணிக்கோங்க. சரி, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் கீழே மாப்பிள்ளை கூட இருங்க. சரிங்க சார். இதை எப்படி சார் அன்அஃபிஷியலாக டீல் பண்ணுறது? 2015 அக்யூஸ்ட்டை கேஸை முடிக்காம ஒரு அக்யூஸ்ட்டை கொண்டோம்ல, அதில் இவனை வச்சு முடிச்சிடலாம். சரி சார், முடிச்சு விட்றோம். நம்ம வெப்சைட்குள்ளே போங்க. அட்ரஸ் கண்டுபிடிச்சாச்சு. நீ இங்கே பார்த்துக்கோங்க, நான் அங்கே போகிறேன். ஒரே ஒரு நிமிஷம் சார். ஏய் பணம் ஏறிச்சுடா ப்ரோ. ப்ரோ பணம் ஏறிச்சு ப்ரோ. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, உங்களால தான் இவ்வளோ நடந்திருக்கு. ப்ரோ மாமா எல்லாம் நடந்திருக்காரு ப்ரோ. அவங்களுக்கு கால் பண்ணுங்களேன். ப்ரோ ரிங்கே போக மாட்டேங்குது ப்ரோ. ரிங்கு போகலையா? ஏன் ப்ரோ? மாப்பிள்ளை அவங்க 2 பேர்த்து மேலே வர சொல்லு. 2 பேரும் மேலே போங்க ப்ரோ. அஸ்வின் இங்கே வாங்க. அந்த நாய் அங்கே மயங்கி இருக்குது, அவனை போய் தூக்கிட்டு வந்து நம்ம சீக்கிரம் பிளேஸ் வச்சுருங்க. சரி சார், நான் பார்த்துக்கிறேன். என்ன தம்பி, அமௌண்ட் வந்துருச்சா? சார் ரொம்ப நன்றி சார். உங்களால தான் சார் எங்கள் அப்பா உயிரை காப்பாற்ற போகிறேன். உங்களுக்கு என்ன கைமாறு பண்ண போகிறேன்னு தெரியல சார். நீங்கள் எனக்கு கடவுள் மாதிரி சார். வாங்க தம்பி, உட்காந்து பேசுவோம். நான் கடவுளாக இல்லை தம்பி, ஆனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் யாரும் ஸ்கேமாக தடுக்கிறது தான் என்னோட வேலை. இன்றைக்கி நான் இருந்தனால யாருக்கும் தெரியாமல் முடிச்சிட்டேன். ஆனால் அடுத்து யாரும் இப்படி பண்ண மாட்டாங்க. ஸோ சேஃபாக இருந்துக்கோங்க. தெரியாத யாருக்கும் ஓடிபி அனுப்பாதீங்க. அப்பாவுக்கு வேகமாக ஆப்ரேஷன் பண்ணுங்க தம்பி. ரொம்ப நன்றி சார். ஹே, யார் நீ? இங்க என்ன பண்ற? நீ திவாகரா? டேய், அது தெரிஞ்சுட்டு நீ என்னடா பண்ண போற? டேய், யாரா நீ? என்ன வந்து அடிக்கிற? என்னடா வேணும்? அருணோட 25 லட்சம். எந்த ஊருண்டா? நீ ஸ்கேம் பண்ணி எடுத்துல அருண், அந்த அருண் தான். எத்தனை அருண் எனக்கு தெரியும் தெரியுமா? எந்த அருண் கேட்குற? யூஎம்பி பேங்க்ல லோன் எடுத்தால அந்த அருண். அவனா? அனுப்ப முடியாதுடா. நீ அனுப்புறேன்னா உனக்கு நான் மரண தண்டனை வாங்கி கொடுத்துருவேன். அப்படிலாம் அனுப்ப முடியாது. அனுப்ப முடியாதா? களி கொன்றுவோனிய. அடுத்த காசு உனக்கு இலக்காரமா போச்சா? சரி அனுப்புறேன். என்ன பார்த்தா தெரியுதா? அனுப்பு அனுப்புடா.
அனுப்பியாச்சுல போ. ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு சார். அப்பாவுக்கு இனி எந்த ப்ராப்ளமும் இல்லை. நான் பெற்ற செல்வமே சொந்தம் என்று உன்னை விட்டால் யாரும்